நம்ம ஒரு 5 வைட்டமின் சத்து நிறைந்த உணவுகளை டெய்லி நம்ம உணவுல இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா படிப்படியா நம்மளுடைய பீரியட் சைக்கிளும் ரெகுலேட் ஆகும். பிசிஓடி பிசிஓஎஸ் சார்ந்த பிரச்சனைகளும் ஈஸியாக குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி என்ன வைட்டமின் சத்துகள் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் வைட்டமின் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வைட்டமின் டி சத்து நிறைந்த உணவுகளை நம்ம எடுத்துக்கணும். ஸோ இது நமக்கு சூரிய ஒளியில் கிடைக்கக்கூடிய ஒரு விட்டமின். இது இருந்தது அப்படின்னு சொன்னால் நம்ம கருமுட்டை வளர்ச்சி சீராக இருக்கும். அதே சமயம் மேல் ஹார்மோன் அப்படின்னு சொல்லக்கூடிய டெஸ்டோஸ்டிரோனுடைய அளவை குறைக்கக்கூடியதாகவும் இருக்கும். அடுத்து ரெண்டாவது சத்து பார்த்தீங்கன்னா வைட்டமின் சி சத்து. கருப்பையில முட்டைப்பையில இருக்கக்கூடிய வீக்கத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கும். அது நெல்லிக்காய், இலந்தை, எலுமிச்சை, ஆரஞ்சு இதெல்லாம் டெய்லி ஒரு பழம் நம்ம ஏதாவது ஒன்று உணவுல சேர்த்துக்கிட்டோம்னா போதும். இந்த வைட்டமின் சி சத்து நமக்கு கிடைச்சது அப்படின்னு சொன்னா வீக்கங்களை குறைக்கிறதுக்கும் நோய் எதிர்ப்பாற்றலை அதிகரிக்கிறதுக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும். அடுத்து மூணாவது வைட்டமின் சத்து பார்த்தீங்கன்னா வைட்டமின் இ சத்து நிறைந்த உணவுகள். மாதாந்திர ருது காலத்துல வரக்கூடிய வயிற்று வலியாக இருக்கலாம், மார்பக வலியாக இருக்கலாம், இல்ல பீரியட்ஸ் டைம்ல ஓவர்ஃப்ளோவாக இருக்கலாம். இது எல்லாத்தையுமே சீர் செய்யக்கூடிய தன்மை, சரி செய்யக்கூடிய தன்மை வைட்டமின் இ சத்து நிறைந்த உணவுகளுக்கு இருக்கு. நமக்கு பாதாம்ல அது நிறைய கிடைக்கும். ஸோ ரெகுலரா ஒரு 5 பாதாம் ஊற வச்சு தோல் உரிச்சிட்டு சாப்பிடலாம். கூட வால்நட் எடுத்துக்கலாம். இது எல்லாமே வைட்டமின் இ சத்து நிறைந்த உணவுகளாக இருக்கு. அடுத்து பார்த்தோம்னா வைட்டமின் கே சத்து நிறைந்த உணவுகள். இது இருதயத்துக்கு வலு கொடுக்கக்கூடியதாக இருந்தாலும் தைராய்டு ஹார்மோனை சீர் செய்யக்கூடியதாகவும் இருக்கு. இது நிறைய கீரைகள் ரெகுலரா ஏதாவது ஒரு கீரை வாரத்துக்கு ஒரு 3 நாள் 4 நாள் நம்ம சேர்த்துக்கிறது, ஆட்டு இறைச்சி வாரத்துக்கு ஒரு நாள் சேர்த்துக்கிறது இந்த வைட்டமின் கே சத்து நமக்கு முழுமையாக கிடைக்கிறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும்.